இந்த மண்ணில் தான் நம் உணவு பிறக்கிறது. இந்த மண்ணில் தான் நம் உயிர் தங்கியுள்ளது. ஆனால் இந்த மண்ணை காப்பவர்களுக்கு மரியாதை இருக்கிறதா? தமிழர் வரலாறு அரண்மனையில் இல்லை, வயலில் எழுதப்பட்டது. 1000 ஆண்டுகளாக மண், மாடு, மழை இவைகளோடு தமிழன் வாழ்ந்தான். அதனால் தான் நாம் உயிருடன் இருந்தோம். இன்னைக்கு மண் விஷமாயிருது, நீர் நஞ்சாயிருது. விதை வெளிநாட்டின் கையில, விவசாயி உழைக்கிறாரு. ஆனால் லாபம் பெரிய நிறுவனங்களுக்கு. இது வளர்ச்சி அல்ல, இது அழிவு. மக்கள் தொகை உயர்கிறது, ஆனால் விவசாய நிலம் குறைகிறது. நாளை உணவு கிடைக்குமா அல்லது வெளிநாட்டின் கருணைக்கு நாம் செல்வோமா? மண் உயிருடன் இருந்தால் நாடும் உயிருடன் இருக்கும். இயற்கை வேளாண்மை தான் நம் எதிர்காலம். நம் விதை, நம் நீர், நம் மண் இவை நமக்கே சொந்தம். வேளாண்மை ஒரு சாதாரண தொழில் அல்ல, அது தேசிய பாதுகாப்பு, அது உணவு சுதந்திரம். ஆகவே வேளாண் தொழிலை தேசிய தொழிலாக அறிவிக்க வேண்டும். விவசாயியை அரசு பணியாளராக அங்கீகரிக்க வேண்டும். விவசாயம் சாகினால் நாடு சாகும். விவசாயம் வாழ்ந்தால் தமிழகம் வளரும். மண் காப்போம், தமிழை காப்போம். மண் காப்போம், தமிழை காப்போம். தமிழகம் செழிக்க விவசாயத்தை போற்றுவோம். கம்மா வாக்கு சத்திய வாக்கு, விவசாயி சின்னத்துக்கே வாக்குன்னு ஆக்கு. சக்கம்மா வாக்கு சத்திய வாக்கு, விவசாயி சின்னத்துக்கே வாக்குன்னு ஆக்கு. விவசாயி சின்னத்துக்கு போடுங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்ட. ஓட்ட விவசாயி சின்னத்திற்கு போடு, சொர்க்கமா மாறுமே நாடு. அப்புறம் சொர்க்கமா மாறுமே நாடு. என்னம்மா தேவி சக்கம்மா.